நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். இங்க பேசினா இலக்கிய மோப்பம் பிடிச்சிருவான்னு வேற சொல்றாங்க. அச்சுச்சோ, அப்படின்னா நீங்க சவால் விட்டீங்கல்ல, அதுக்கு ஏதோ குறுக்கு வழி பிளான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அத்தை, என்ன ஏதுன்னு கன்ஃபார்மா தெரியல, ஆனா நமக்கு எதிரா ஏதோ ஒரு சதி நடக்குது. ச்சே. அத்தை அத்தை, அவங்க வராங்க, நம்ம ஒளிஞ்சுப்போம். வாங்க வாங்க வாங்க. இலக்கியா, பாத்தியா பாத்தியா, அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு திருட்டு மொழி முடிச்சிட்டு போறா. அப்ப கண்டிப்பா ஏதோ சதி வேலை தான் பண்ண போறா. ஆமா அத்தை, அது என்ன சதின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அத்தை. அப்பதான் அந்த சவால்ல நான் ஜெயிக்க முடியும். நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் அது என்ன எமர்ஜென்சி விஷயம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சரி சரி, அப்ப கிளம்பு சீக்கிரம், அவ போயிட போறா. வா 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 வா. ஏய், அவ கார்ல போறா. அத்தை, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. ஆட்டோ. சொல்லுங்க மேடம். அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. ஏறுங்க மேடம். போங்க. ஏன் இந்த பைரவி இப்படி? அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா அந்த காரை ஃபாலோ பண்ணி போங்களேன், விட்டுறாதீங்க. பைரவி மேடம் யார பார்க்க போறாங்க? அண்ணா, ஓரமா நிறுத்துங்க. சரிங்க மேடம். என்ன இன்னும் எஸ்எஸ்கேவை காணுமே? எஸ்எஸ்கேவை பார்க்க தான் பைரவி மேடம் வந்திருக்காங்களா? என்ன விஷயம் பைரவி? எதுக்கு அவசரமா நேர்ல பார்க்கணும்னு வர சொன்னேன்? ஒரு முக்கியமான விஷயம். இலக்கியா வாங்க ஆசைப்பட்ட பில்டிங்க அப்ப வாங்க விடாம தடுத்துட்டோம்னு நாம சந்தோஷப்பட்டோம்ல, இப்ப அது நிலைக்காது போல இருக்கு. அந்த இலக்கியா நினைச்ச மாதிரி அந்த இடத்தை அவளே வாங்குற மாதிரி சிச்சுவேஷனே வந்துருச்சு. என்ன சொல்ற? ஆமா எஸ்எஸ்கே, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இந்த சிட்டில நீ எங்க வேணா போய் இடத்த வாங்கலாம், ஆனா மாணிக்கத்தோட இடத்த மட்டும் உன்னால வாங்கி அந்த இல்லத்தை ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பிச்சுட்டா நான் தோத்த அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். பைரவி, அதுவே சவால்ல நீ தோத்து அந்த பில்டிங்கை வாங்க முடியாம போச்சுன்னா இந்த வீட்டோட நிர்வாகத்தையும் சாவியும் நீ என் கையில கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இலக்கியா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். சவால். இங்க பாருங்க, மாணிக்கத்தோட பில்டிங்க அவ வாங்கியே தீருவன்னு என்கிட்டே சவால் விடுறா. அவ நினைச்சதை சாதிச்சிருவாளோன்னு எனக்கே பயமா இருக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பைரவி, அந்த இலக்கியாவுக்கு போய் இப்படி பயப்படுற?
நாம தான் அந்த மாணிக்கத்தை மிரட்டி கண்ட்ரோல்ல வச்சிருக்கோமே. அப்புறம் எப்படி அவர் இடத்த கொடுப்பாரு? இலக்கிய எப்படி அதை வாங்குவா? இவங்க 2 பேரும் அப்படி என்ன பேசிக்கிறாங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என்ன எஸ்எஸ்கே, இலக்கியாவை பத்தி தெரிஞ்சுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ சவால் விட்டான்னா அதுல ஜெயிக்காம விட மாட்டா. நீங்களே நிறைய தடவை அவகிட்ட தோத்துருக்கீங்கல்ல. அதை ஞாபகப்படுத்தாத, அப்புறம் டென்ஷன் தலைக்கு மேல ஏறிடும். இந்த எஸ்எஸ்கேயோட அதிகாரத்துக்கு ஊரே பயப்படும். ஆனா அந்த கௌதம் இலக்கியா கிட்ட மட்டும் என் அதிகாரம் எடுபடலைங்கிற வருத்தம் இன்னும் என் மனசுல கரும்புள்ளியாவே இருக்கு. இவங்க ஏதோ முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஆனா கண்டுபிடிக்காம விடவே கூடாது. பேசாம ரெக்கார்ட் பண்ணிடலாம். நான் வேற இலக்கியா கிட்ட சவால்ல தோத்துட்டா வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிருக்கேன். ஏற்கனவே இலக்கியா கிட்ட சொத்து, வீட்டு நிர்வாகம், பதவி எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்னும் இல்லாத செல்லா காசா உட்கார்ந்துருக்கேன். இதுல அந்த பில்டிங் விஷயத்துல நான் அவகிட்ட தோத்துட்டேன்னா வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். டோன்ட் வரி பைரவி, இடம் நிச்சயமா அந்த இலக்கிய கைக்கு போகாது. மாணிக்கத்தை மறுபடியும் பார்த்து அந்த இடத்த கொடுத்தா கொன்னுடுவேன்னு மிரட்டி வைக்கிறேன். இங்க பாருங்க எஸ்எஸ்கே, இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சவால்ல ஜெயிக்கிறதுக்காக அந்த இலக்கியா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. நாம தோக்காம இருக்கிறதுக்கான ஒரே வழி அந்த மாணிக்கத்தோட இடத்தை நீங்களே வாங்குறதுதான். நானா? நோ நோ, அந்த பில்டிங்கை நான் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அந்த இலக்கிய நம்ம 2 பேருக்கும் பொது எதிரிங்கிறதுனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். மத்தபடி அந்த பில்டிங் மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அதை வாங்கி எனக்கு என்ன லாபம் வரப்போகுது? ப்ளீஸ் எஸ்எஸ்கே, அந்த பில்டிங்க்கு நீங்க சொந்தக்காரர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் அதை இலக்கியாவால வாங்கவே முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் எனக்காக அந்த இடத்த வாங்கிக்கோங்க. வாங்கி அதுல ஏதாவது புதுசா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபினான்ஷியலா நான் வேணா என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த இடம் மாணிக்கத்துக்கிட்ட மட்டும் இருந்தா இலக்கியா ஏதாவது ஒரு வேலை பண்ணி கண்டிப்பா அந்த இடத்தை வாங்கிடுவா. அதுக்கப்புறம் நான் தோத்து போயிடுவேன். இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம இருக்கணும் தான் நான் உங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்றேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானே அந்த பில்டிங்கை வாங்கிக்கிறேன். நீ ஃபினான்ஸ் பண்றதுக்காக அதை வாங்கல. பணத்துக்கு எனக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஆனா இலக்கிய ஜெயிச்சிட்டா நம்ம 2 பேருக்குமே தான் ஆபத்து. அதனால அந்த இலக்கிய வாழ்க்கை நான் என்ன வேணாலும் செய்வேன். தேங்க்யூ எஸ்எஸ்கே. ஆல் ரைட். பைரவி மேடம் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்கன்னா நிச்சயமா எனக்கும் கௌதம்க்கும் எதிராக தான் ஏதோ டீலிங் பேசுறாங்க. நான் சீக்கிரமே அந்த மாணிக்கத்துக்கிட்ட இடத்த வாங்குறத பத்தி பேசிட்டு அப்படியே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரத்தை கொடுத்து ரெடி பண்ண சொல்றேன். எல்லாம் ரெடி ஆனதும் உடனே அந்த இடத்த என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்புறம் எப்படி அந்த இலக்கியா அந்த பில்டிங்கை வாங்குறான்னு பாப்போம். வெரி குட் எஸ்எஸ்கே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சிருங்க, நான் கிளம்புறேன். ஓகே, டோன்ட் வரி. கிளம்பிட்டாங்க. பாய். அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க? ஒருவேளை நான் சவால்ல ஜெயிச்சிடுவேணும்னு பயந்து எனக்கு பில்டிங் கிடைக்க கூடாதுன்னு சதி வேலை பண்றாங்களா? எதா இருந்தாலும் விடக்கூடாது. அண்ணா, நீங்க வண்டி எடுங்க. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடல் எண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடல் எண்ணெய்.
ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.